நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நமது கன்னியாகுமரி மாவட்டத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் ஐஏஎஸ் பிரதாப் அவர்களை மனதார வாழ்த்துகிறோம். சார், எங்கள் மாவட்டத்தை பொறுத்த அளவில் நல்ல படித்த மாவட்டம். எங்கள் மாவட்டத்தை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு நிறைய காரியங்கள் நீங்கள் சார்ஜ் எடுத்தோன்னு உங்கள் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க. இருந்தாலும் எங்களை கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல பிறந்து வாழ்ந்த 40 வருட காலம் வாழ்ந்திருக்கிறேன் என்ற அடிப்படையில் நான் ஒரு சில ஆலோசனைகளை உங்களுக்கு முன்னதாக வைக்கிறேன். அதை நீங்கள் நான் ஷேர் பண்ண வீடியோ உங்களுக்கு கிடச்சுன்னா நீங்கள் அதொன்று பாருங்கள். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் சார், இந்த சேனல் பாய்து எல்லா சேனல் கரைகளிலும் இருபுறம் பல வருடங்களாக நிறைய மக்கள் அங்கு வசித்து வருகிறார். சிறிய வீடு. பட் அவங்க வீட்டுக்கும் அந்த சேனல் கரைக்கும் சுமார் ஒரு 5 அடி நீளம் 6 அடி நீளம் தான் இருக்கும். அந்த இதில் நிறைய மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இது பல அரசியல் தலைவர்கள் தெரியும். பல அரசியல் தலைவர்கள் வந்தாச்சு, புது ஆள் வந்தாச்சு. ஆனால் யாருமே இந்த குறையை தீர்க்கவே இல்லை. ஸோ இதை நீங்கள் உங்கள் பார்வை எடுத்துக்கொண்டு இவர்களுக்கு ஒரு நல்ல எங்கேயாவது ஒரு அரசு இடத்துல இவங்களுக்கு பூமி பட்டா போட்டு கொடுங்க. ஏன்னா நம்ம நார்மலாக இருக்கிறதுலே ஒரு 1-2 பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளை பிறந்து அது நடக்க படித்த உடனே 2 வயசு 3 வயசு ஆகும்போது அந்த பிள்ளைகளை நாம் பராமரிப்பினது மிக ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கிறது. அந்த இதில் இங்கே சுமார் வீட்டுக்கும் அந்த சேனலுக்கும் ஒரு 5 அடி தூரம் அவ்வளோதான் இருக்கும். அதில் பிள்ளைகளை வீடு இருக்கிறது. பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வீட்டில் உபயோகிக்கின்ற வேஸ்ட் தண்ணீர் அனைத்தையும் அந்த சேனலில் தான் ஊற்றுறாங்க. அப்புறம் மீன் கழுவுறது அந்த மாதிரிப்பட்ட அனைத்து குப்பைகளும் அதில் தான் அடைகிறாங்க. வேஸ்ட்டு, பிள்ளைகளுக்கு நேப்கின் வேஸ்ட்டு எல்லாமே அதில் தான் போடுறாங்க. இது காரணம் என்ன அப்படின்னு நம்ம அலைஞ்சு பார்த்தோம்னா அவங்கள சொல்லிட்டு குறையில்லை. ஏன்னா அவங்களுக்கு வேறு இடம் இல்லை. அந்த எல்லா சேனலுமே நீங்கள் இந்த தண்ணி ஒரு காலத்தில் சுமார் 10-20 வருடங்களுக்கு முன்பதாக நான் ஒரு 10 வயசு 12 வயசு இருக்கும்போது என்னென்னா அந்த சேனலில் வர தண்ணியை நாங்கள் எடுத்து குடிச்சிருக்கிறோம். ஆனால் இப்போ அந்த சேனலை அந்த சேனலில் குளிக்க கூட போக முடியாத சுச்சுவேஷன் இருக்குது. அது காரணம் என்னென்னா அந்த யாரையுமே சொல்லிட்டு குறையில் அந்த மக்கள் தான். நம்ம மக்களுக்கு அடிப்படை தேவைகளை நம்ம சரியாக பயன்படுத்தி கொடுக்கவில்லை. அதனால் இதை நீங்கள் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுதுன்னா இதை நீங்கள் இதுக்கு முன்னே பணியாற்றின இதில் நிறைய வீடியோ நான் பார்த்துருக்குறேன், உங்களை ரசிச்சிருக்கிறேன். உங்கள் இன்டர்வியூவில் நான் பார்த்துட்டேன். சாதாரண குடும்பத்திட்ட வந்தவங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் இந்த ஒன்றையும் நீங்கள் இந்த வீடியோ உங்கள் கண்ணுக்கு ஷேர் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு உங்களுக்கு ஒரு மாற்று வசதி செய்து கொடுங்க. உங்கள் பணியை நல்லா பண்ணுங்கள். நிறைய அனுபவமிக்க அதிகாரிகள் இருக்கிறாங்க. எல்லாரோட ஆலோசனைகள் நல்லா பண்ணுங்கள். கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் இருக்கிறோம். உங்களுடைய இந்த பயணம் எங்கள் மாவட்டத்துக்கு உங்கள் ஐடியாலஜிக்கல் எங்களுக்கு நிறைய தேவை இருக்குது. பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள், வெற்றி அடைங்க. உங்கள் பின்னாடி நாங்கள் இருக்கிறோம். தேங்க்யூ.